வணக்கம். நமது டிஏகே டிவியில் எனது இசை பயணம் என்ற நிகழ்ச்சி ஆரம்பித்து இது 2வது எபிசோடு போயிட்டுருக்குது. அந்த வகையில் இன்று நாம் நம்முடன் இசை பயணத்தை பகிர்ந்து கொள்ளப் போகும் மிகச்சிறந்த வித்வான், 3 தலைமுறைகளோடு இணைந்து வாசித்த நீண்ட அனுபவம் கொண்டவர், இன்றும் தனது ஆளுமையை செலுத்திக் கொண்டிருக்கும் தவில் வித்வான் கலைமாமணி திரு டி.ஆர். கோவிந்தராஜன் அவர்களை சந்திக்கப் போகிறோம். வாருங்கள், அவர்களுடன் இசை பயணத்தை சேர்ந்து அனுபவிப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். தஞ்சாவூர் டி.ஆர். கோவிந்தராஜன். இந்த ஒரு புதுமையான முயற்சி, எனது இசை பயணம் என்ற ஒரு தலைப்பில் திருவாலபுத்தூர் தவில் வித்வான் டி.ஏ. கலியமூர்த்தி அவர்களின் மகன் சண்முகநாதன் இதை ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப நல்லா செய்யணுங்கிற ஆர்வத்தில் இதை இப்போதான் துவங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கார். இது பெரிய லெவலில் செய்யணும் அப்படின்ட்டு என்னோட மனமார்ந்த ஆசைகளுடன் இதை நான் தொடங்குகிறேன். தம்பி, இதை ரொம்ப ஆர்வத்தோடு ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்ல வேதாரண்யம் பாலன்ட்ட எடுத்த அந்த இதை கூட நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்லணுன்ட்டு எதிர்பார்க்குறீங்களோ கேளுங்க. எனக்கு சில உங்களுக்கு தவில் வாசிக்கணுன்ற அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது, அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா? இது நல்ல கேள்வி. என்னன்னா, எனக்கு இதில் ஆர்வம்ட்டெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் என்னன்னா, என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம் தான். 2வது எங்கள் தாத்தா நாசம் வாய்ச்சோடனே எங்கள் அப்பா தவில் வாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு படிப்பு ஏறலை. சரின்ட்டு அங்கேருந்து நான் வேறு ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமே அங்கே சொல்லிக் கொள்ளாமல் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் படிச்சுட்டு சொல்லிக் கொள்ளாமல் நான் பாட்டுக்கு தஞ்சாவூர் கிளம்பி வந்துட்டேன். இங்கே சும்மா அந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். படிப்பை விட்டுவிட்டேன். அப்படி வரும்போது எங்கள் அப்பா தவில் நாதஸ்வரம் கற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கே ஒருத்தர்கிட்ட நாதஸ்வரத்தை கொண்டு விட்டாங்க. அவர்கிட்ட தான் நான் நாதஸ்வரம் முதல்ல கற்றுக்கிட்டு இந்த ஜெயினம் கோயில், கரண்டாக்குடியில் ஜெயினம் கோயில்ன்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே கோயில் சேவம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு வருவேன். அதுக்கப்புறமே அதுவும் எனக்கு சுத்தமாக சரியாக ஏறலை. அப்புறமே இங்கே நடராஜன்ட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க கரண்டாக்குடியில், கருத்த நடராஜன் சொல்லுவாங்க. தவில் ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. அவங்க கிட்ட தான் எனக்கு முதல்ல தவிலுக்காக என்னை கொண்டு சிகிச்சைக்கு கொண்டு விட்டாங்க. ஒரே நாள் கொண்டு விட்ட நாளோட சரியாக போச்சு. அன்றைக்கி போயிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் இங்கே பிள்ளையார் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. பூஜை போட்டு பிள்ளையார் பாடம் சொல்லி கொடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை. நான் பாட்டுக்கு இப்படி சுற்றிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கும் நீலாமங்கலம் அவங்க சண்முகவடி மகாதூரம் அவங்களுக்கு நெருங்கிய பழக்கங்க தஞ்சாவூரில் தான் அவங்க இருந்தாங்க. இருக்கும்போது 2 பேரும் ரொம்ப பிரியமாக இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 6 மாத காலமாக உடம்பு சரிப்பு இல்லாமல் கச்சேரிக்கு போகாமல் வீட்டிலே இருந்திருக்காங்க. உடம்பு சௌரியமானது முத நம்ம மாரியம்மன் புண்ணியநல்லூர் மாரியம்மங்களுக்கு இந்த பல்லாக்கு நடக்கும். அந்த பல்லாக்கில் வாசிக்கிறதுக்காக முத இந்த 6 மாதம் உடம்பு சரிப்பு இல்லாமல் இருந்துட்டு முத அங்கே போய் வாசிக்கிறதுக்காக போகும்போது எங்கள் அப்பா தான் இங்கே ஒரு அரவிந்த் நாகராஜன்ட்டு அவர் தான் இந்த தவிலெல்லாம் பிடிச்சி கொடுப்பாரு. அவர் அழைச்சிக்கிட்டு போய் தவிலெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. சாயந்தரமாக ஒரு 5:30 மணி இருக்கும். அங்கேருந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு அடிச்சு, இதே போல் தவில் எடுத்துகிட்டு ஒருத்தர் இல்லைன்னு ஒரு பையன் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்க, தவில் எடுத்துகிட்டு ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டதும் அவங்க இப்போ யார் தம்பி எங்கள் ஒருத்தரில் எல்லாம் கச்சேரிக்கு போயிருக்கான், அன்றைக்கி எல்லாம் கோயில் விசேஷம் எல்லாம் போயிருக்கானு, என் பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை நக்கா துட்டை கட்டி அடிச்சு விட்றான், அவனை அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னது. சரிண்ணே, என்ன காரில் தானே போகிறேன், தவிழெல்லாம் பிடிச்ச வர சொல்லுங்கண்ணே அப்படின்னாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் சன்னதிக்கு அவங்க கூட
தவுளை எடுத்துக்கிட்டு அந்த சன்னதிக்கு போனேன். அப்போ அங்கே எனக்கு ஓரளவு ஞாபகம் இருக்குது. திருச்சிரை ரெடி அண்ணா, வண்டிக்காரத்தில் மணி அண்ணா, மாமணி அண்ணா, மன்னார்குடி பரமசிவத்தண்ணா, இப்படி முக்கியமாக உள்ளவங்கள்லாம் அங்கே வாய்ச்சிட்ருக்காங்க. அதில் போய் கச்சேரி மூலம் தான் பல்லாக்கெல்லாம் நின்று வாசிக்கல. இந்த கச்சேரி மூலம் ஒரு 3 மணி நேரம் மாற்றி எல்லாம் வாய்ச்சாங்க. இவங்களும் வாய்ச்சி விட்டு உடனே இங்கேருந்து அப்போ போய் எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க. நானும் போல போய் கும்பிட்டுட்டு அன்னைக்கு தான் முதல் என்னோட ஆரம்பம். அவங்க கூட சன்னதிக்கு, அந்த அம்பாள் சன்னதிக்கு போனேன். அன்னையிலிருந்து தான் எனக்கு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அன்னையிலிருந்து தான் அப்படியே ஊருக்கு தஞ்சாவூருக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ராத்திரி 12 மணி 1 மணி இருக்கும். சரின்ட்டு அங்கேயே படுத்துட்டேன். துண்டு உடிச்சு போட்டு வீட்லேயே இருக்க சொன்னாங்க. வீட்லேயே படுத்துட்டோம். படுத்ததுக்கப்புறம் காலையில் இருந்துருச்சு. அப்போ இந்த சரவணபவன் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. போய் காப்பி வாங்கிட்டு வாடான்னாங்க. போய் காப்பி வாங்கியாந்து கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னது. ஏன்டா போகிறேன், என்ன போகலாம் அப்படின்னாங்க. சரின்னு சேர்த்துறாங்க. உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் டிஃபன் கடையில் போய் வாங்கிட்ட சொன்னாங்க. போய் வாங்கியாந்து கொடுத்தேன். நானும் சாப்பிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். சரி போயிட்டு சாயந்தரம் வா அப்படின்னாங்க. அப்படியே போனால் சாயந்தரம் வரல. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அந்த பையனை வர சொன்னேன். எனக்கு அங்கே வேலைக்கு ஒருத்தர் இல்லை, கடைக்கு பற்றி எதுக்குமே ஆள் கிடையாது. அந்த பையனை வர சொன்னேன். இங்கே வர சொல்லுங்கண்ணா, நான் வச்சுக்கிறேன்னே அப்படின்ட்டு அவங்க சொன்னது. சரி நான் வர சொல்கிறேன்ட்டு அன்னைக்கு அங்கே போனத்துலேருந்து அப்படியே இங்கேயே அவங்கக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 59லேருந்து 61 கிட்டத்தட்ட 61 கிட்டத்தட்ட அவங்க கிட்டே இருந்து அவங்ககிட்டே வீட்டே மறந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு வர்றதே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா இருக்காங்கங்கிற ஒரு சிந்தனை கூட அவங்க அப்படியே கச்சேரிக்கு போவோம். அவங்க அப்படியே வருவார். அப்படி அதுல எல்லாம் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அவங்க கூட போகும்போது நடந்த கதைகள் எல்லாமே நிறையா இருக்குன்னு வச்சுக்கல. அதுதான் என்னோட ஆரம்பம். தவுள் கற்றுக்கிட்டத்துக்கு அங்கே போனது முதல் அங்கே அவங்க கூட இருந்துட்டு தவுள் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் அப்படி கட் பண்ணுறேன். அப்படி நான் ஒரு கொஸ்டின் சேர்த்துக்கிறேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த அவங்க கூட நிறைய கச்சேரிகளுக்கு பயணிச்சிருக்கீங்க. அப்போ அவங்க காலகட்டத்தில் இருந்த அத்தனை பெரிய வித்வான்கள் கூடயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கச்சேரிகள்லாம் கேட்டிருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க கூட அதில் என்ன அனுபவம் சொல்கிறதுனாக்கா, அவங்க என்னன்னாக்கா அன்றைய காலகட்டத்தில் ஒரு மெயினாக இருந்தவங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ஒரு வாய்ப்புக்கு சொல்கிறேன். இது வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, இவங்ககிட்ட இருந்துகிட்டு இருந்தேன் நான். நீடாமலத்தண்ணங்கிட்ட அவங்ககிட்ட சிச்சை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்கும்போது அடிக்கடி நீடாமலத்தில் அவங்களுக்கு இங்கே தஞ்சாவூரில் வீடு ஒன்று, அங்கே நீடாமலத்தில் அங்கே சம்சாரம்லாம் அங்கே இருக்கும்போது என்னை அங்கே போய் பார்த்து வர சொல்லுவாங்க. என்கிட்ட பணம் கொடுத்துட்டு போவாங்க. டிக்கெட்டு ட்ரெயினில் போய் பணம்லாம் கொடுத்துட்டு அங்கே 2 நாள் இருந்துட்டு பார்த்துட்டு வருவேன். இப்படியே அங்கே போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது அவங்க எங்கள் நீடாமலத்தனோட சம்சாரம் அவங்க மாசமாக இருந்தாங்க. இப்போ கூட அந்த பிள்ளை காமாட்சின்ட்டு ஒரு பிள்ளை தவுள் ஆட்சி இருந்துச்சு, நீடாமலை காமாட்சி சொன்னேன், அது கூட இறந்து போயிடுச்சு. அந்த பிள்ளை மாசமாக இருந்துச்சு. அங்கே போய் அது இதாக இருக்குது, போய் பாப்பா அந்த நேரம் உங்களுக்கு கச்சேரியில் 1 மாதம் அங்கே போய் தங்கிட்டு வாடா அப்படின்ட்டு சொல்லி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு போய் அங்கே தங்கிட்டு வாடா அப்படின்னாங்க. சரின்ட்டு கிளம்பி அங்கே போயிட்டான். அங்கே போயிருக்கும்போது எங்கள் நாச்சியார்களோட சம்சாரம் நம்பி அங்கே வந்தாங்க பார்க்குறதுக்கு வரும்போது பார்த்துட்டு அவங்க 2 நாள் பார்த்துட்டு 2 நாள் இருந்தாங்க. அது எப்படின்ட்டு கேட்டிங்கனாக்கா, அவங்க நீடாமலத்தண்ணனோட கூட பிறந்த அக்கா. அவங்க நாச்சாரியனோட சம்சாரம் நீடாமலத்தண்ணனோட கூட பிறந்த அக்கா. நீடாமலை பெரியவங்களோட பொண்ணு அவங்க பெரியவங்களோட மூத்த பொண்ணை தான் நீடாமலத்தண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்போ தான் இவங்க சின்னம்மா, எங்கள் நாச்சாரியனோட சம்சாரம் சின்னம்மா அங்கே பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் கேட்டேன், நான் நாச்சாரியர்களுக்கு போகிறேன் சிச்சைக்கு. எங்கள் அண்ணிகிட்ட சொன்னேன், நாச்சாரியர்களுக்கு போகிறேன், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னது. அவங்க ஏன்டா ஒரு மாமா வையும்டா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட எங்கள் அண்ணிகிட்ட இந்த பயலுக்கு மாமா ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டேங்குது, என்ன
ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம், இல்லை நீ அழைச்சிட்டு போய் தன்கிட்ட சொல்லிக் கொடுக்க சொல்லி, பெரியப்பாட்ட சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க, அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னதும், அது என்ன இப்போ அழைச்சிட்டு போனாக்கா அங்கே வைவாங்க, ஒன்றும் சரியாக இருக்காது, ஏதாச்சும் சொல்லுவாங்க, இல்லை அழைச்சிட்டு போனாங்க அங்கேயே. அப்போ சிச்சப்பில் ஒருத்தர் இல்லை, வீட்டோடு இருக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. சரி வா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கள் நைச்சாரிகளுக்கு அவங்க கூடவே போயிட்டேன். இங்கே நீடாமலத்தினருக்கு தெரியாது, கூடவே போயிட்டேன். அங்கே போய் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்க ஊரில் இல்லை, அண்ணன் நாச்சாரிகள்லாம் ஊரில் இல்லை, கச்சேரிக்கு இருந்தாங்க. 2 நாள் இல்லை ஊரில். அது வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தது வந்ததும் எனக்கு தெரியும். எனக்கா நீடாமலத்தண்ணன் கூட நிறையா போய் பார்த்துருக்கீங்களே, நீ இங்கே இருக்கப்பா, எங்கே வந்த அப்படின்னது. அப்புறம் எங்கள் அண்ணன் எல்லாம் விவரமும் சொன்னதும் அப்படியா அப்படின்ட்டு உடனே 5 ரூபா பணம். அப்போ 1,4 ரூபா தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கு டிக்கெட்டு. 5 ரூபா பணத்தை கொடுத்து நேராக ஊருக்கு போய் தம்பிக்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு வா, நான் இங்கே இருக்கேன்ட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு வாங்கிட்டு வா, வச்சுக்கங்கன்ட்டு சொல்லி வாங்கிட்டு போ, அப்பன்னா வச்சுக்கிறேன், இல்லாட்டி நீ அங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க என்னைய. சரிட்டு ஊருக்கு வந்துட்டேன். வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னதும் எங்கள் அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க நீடாமலத்தண்ணன், அக்கான்னுட்டு. சரின்ட்டு அவங்க அங்கேருந்து வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு, எதுவும் கூப்பிட்டு வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து என்ன பார்த்தீங்களே நீடாமலத்தில் இருக்க சொல்லி இங்கே எப்படி வந்த அப்படின்ட்டு கேட்டதான். அப்புறம் எங்கள் இந்த விவரத்தெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். அப்படியா, சரி அவங்களுக்கு கோவம் ஒன்றும் சொல்ல முடியாமல், சரி அப்படியா ஒரு பேப்பரை கொடு அப்படின்ட்டு கேட்டு வாங்கிட்டு சொல்லி உடனே அதை வாங்கிட்டு வந்து உடனே எழுதி, இது எவ்வளோ எனக்கு 5 அக்கா, தஞ்சாவூரில் ஒரு அக்கா, அந்த அக்கா குடும்பம் ஏழ்மையான குடும்பம், அவன் என்கிட்ட அந்த அக்கா எப்படி இருக்குவோ அது மாதிரி நீங்கள் வச்சவங்களுக்கு நல்ல விதமாக சொல்லி கொடுத்து அனுப்புங்க, ஏழ்மையான குடும்பம் அப்படின்ட்டு தபாலில் எழுதி கொடுத்தாங்க. எழுதி வாங்கிட்டு உடனே போயிட்ட டாக்டர்களுக்கு அதை கொண்டு கொடுத்து அங்கேயே இருந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து அப்படியே பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு அப்போ நிறையா பேர். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இவங்க 2 பேர் வழங்கிமாங்க, இவங்க 3 பேரையும் தான் இப்போ பெரிய எனக்கா யாருனாக்கா அந்த காலத்தில் உள்ள பெரிய நாதஸ்வரம் அப்படிங்கும்போது திருவாரூர் அப்போல்லாம் நான் எல்லாம் பார்க்கல, அவங்க இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் திருவள்ளுவரை பெரியவங்க, குளிக்கிறண்ணன், திருவங்கட்டண்ணன், வேதமூர்த்தி அண்ணன், இப்படி உள்ள பெரியவங்களை காரக்குறிச்சி அண்ணன், இவங்கெல்லாம் என்னன்னாக்கா இவங்களை விரும்பி போட்டுவாங்க தவிர இவங்க 3 பேரையும் தான் நிறைய. அதில் இவங்க நீடாமலத்துலன்னா ரொம்ப ஆசைப்பட்டு காரக்குறிச்சின்னவங்கெல்லாம். அப்போ என்னன்னாக்கா இவங்களையெல்லாம் நிறைய சந்திக்க முடியாத வாய்ப்பு அவங்ககிட்ட இருந்த தொட்டி எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு அவங்கள விரும்பி எல்லாரும் அந்த எல்லாருமே நாச்சார்கள் தான் ரொம்ப ஆசைப்பட்டு போடுவாங்க. திருவண்ணாமலை பெரியவங்க அவங்கெல்லாம் ரேடியோக்கெல்லாம் நாச்சார்கள் போட முடியும். இப்படி தான் இப்படி போகும்போது அவ்வளவு வித்வான்களையும் பெரிய நாதஸ்வர வித்வான்கள், பெரிய தமிழ் வித்வான்கள்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம், கேட்கக்கூடிய பாக்கியம்லாம் நிறைய எனக்கு கிடச்சிச்சிட்டு வச்சுக்கலாம். அதான் ஒரு கச்சேரியில் இப்போ கரெக்டாக சொல்லணுன்னாக்கா சொல்லலாம். என்னன்னாக்கா பாலக்காட்டு மணியா டி.கே. பட்டம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க சிவப்பு அந்த இது நித்யஸ்ரீ பாடுது பாருங்க, அவங்க அப்பா சிவகுமார், அவங்களுக்கு தான் இவங்களோட பொண்ணை கொடுத்தது. யார், நம்ம பாலக்காட்டு மணியா பொண்ணை கொடுத்தது. அந்த கல்யாணம் வந்து இதில் நடந்தது, வடாதிமரத்தில். அந்த கல்யாணம் வடாதிமரத்தில் குளிக்கிறண்ண இவங்க என்ன திருடப்பா இதெல்லாம் வாய்ச்சாங்க, நாச்சார்கள்லாம் வாய்ச்சாங்க. வாசிக்கும் போது அவங்க கூடு போட்டுட்டாங்க கையில். சாயந்தரம் டிஃபன் மாப்பிள்ளை அப்பெல்லாம் நின்று வாசிக்கிறதாங்க நிறையா. மாப்பிள்ளை போட்டு போகும்போது அவங்க கூடு போட்டுட்டாங்க. கூடு போட்டது டிஃபன் வந்துடுச்சு, கூட கைட்ட முடியாது இல்லையா. அப்போ வந்து சாப்பிடணும் அப்படின்றது நான் என்ன செஞ்சேன், ஒரு இலையை கட் பண்ணி அந்த கையில் வச்சு இந்த டிஃபன் எடுத்து நான் என் கையால் எடுத்து வச்சு கொடுக்க அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ குளிக்கிறேன் சொன்னாங்க, இன்னமும் அது அந்த இது மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகள். அது ஒன்று இல்லை, கொடுத்து வச்சோன்னா நீயே மாமாவுக்கு ஊட்டி விடுற, ரொம்ப பாக்கியசாலிடா, பின்னாடி நல்லா இருப்படா. அந்த ஊட்டி விடுறத வச்சு அவங்க சொன்ன வார்த்தை எது சொல்கிறேன்னாக்கா, இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இவங்க 2 பேர்கிட்ட நான் இருந்து தொட்டு எனக்கு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பு கடைசி காலம் நான் வந்து அவங்க நாச்சார்கள் வந்து 64 இறந்தாங்க. நீடாமலத்தண்ணன் வந்து 63 இருந்தாங்க.
7ஆம் சண்முகத்தில் வந்து 63 அவங்க இறந்தது. 64 நாச்சார்கள் இறந்தாங்க ஏப்ரல் மாதம். அது வரைக்கும் நான் அவங்க கிட்ட தான் இருந்தேன். அவ்வளோதான். அந்த 64 இறந்ததுக்கு அப்புறம் 2 மாதம் அங்கே இருந்தேன். வீட்டிலேயே அஞ்சுக்குள்ளேயே இருந்துட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வரதுக்கு மனசு வரல. எனக்கு அப்படி ஒரு புள்ள மாதிரி நான் இல்லை, மனசு வரல. அப்படியே அங்கேயே தான் இருந்தேன். என்னன்னாக்கா சிச்ச பிள்ளை அப்படின்னாக்கா குருங்கிறது ஒரு பெரிய சாதனை. குரு அவன் ஒருத்தன் குருவை மனசில் நினச்சுட்டான்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். குருங்கிறது எப்படி ஒன்றாலும் அவங்க வந்து எப்படி ஒரு நாள் இருக்கலாம். ஒரு குருவை நம்ம குருவை அவங்கள ஏற்றுக்கிறோம்ல, ஏற்றுக்கும் போது நம்ம மனசு குரு அப்படிங்கிற ஒரு நினப்பு ஒரு சிஷியனுக்கு இருந்து வச்சுனாக்கா ஆகாரத்தை கஷ்டப்பட மாட்டான் கடைசி வரைக்கும். அவன் சொத்து நிறையா வருதோ எப்படி இருக்கும் அது வேற. அதெல்லாம் வந்து சொத்து சேர்றது ரொம்ப அபரிவிதமான வாசிக்கிறதெல்லாம் ஆண்டோட செயல், குருநாதர் ஆசை, அது ஒன்று இருக்கு. ஆனால் குருன்னுட்டு அதை மனமாற அவன் நினச்சிட்டான்னாக்கா அவன் காலம் வரைக்கும் எதுக்கு அவன் கஷ்டப்பட மாட்டான். இது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரு, ஏன்னாக்கா நான் இன்ன வரைக்கும் எனக்கு குரு தான். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் அப்படி தான் நினைப்பேன். முதல்ல குருநாதா அதுதான். ஏன்னாக்கா அதை நினச்சி விட்டு வச்சிங்களேன் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் வேறு விதமானலாம் இருக்குங்க பிள்ளைங்கிறது. இன்னைக்கு எங்கள் காலத்தில் இருந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு ஏன்னாக்கா அந்த காலத்துலலாம் சிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் சிச்ச குருகுலம் தான் அன்னைக்கு காலம் ஃபுல்லாக. அன்னைக்கு பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இப்போ எங்கள் அப்பா இன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு தமிழ் உலகத்துக்கு பிரட்டி போட்ட வித்வானில் கலியமூர்த்தி ஒருத்தர். எனக்கு இன்னைய காலகட்டத்தில் இன்னைக்கு பிள்ளைங்க வாசிக்கிறத நான் நிறைய கேட்கும்போது அவரோட தாக்கம் நிறையா இருக்கு. எனக்கு நீங்கள் இப்போ அவங்களோட புள்ள கலியமூர்த்தியோட புள்ள என்னை பேட்டி எடுக்கும்போது நான் இதை சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால இதை சொல்கிறேன். இதுக்கு உங்களுக்காகவோ இந்த பேட்டிக்காகவோ நான் கலியமூர்த்தியை பெருமைப்படுத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை, உண்மையை சொல்கிறேன். இன்னைய உலகத்தில் தமிழ் தாக்கம் கலியமூர்த்தி தாக்கம் இல்லாமல் இல்லை. அப்படி ஒரு, ஏன்னாக்கா அவங்கெல்லாம் குருகுலத்திலேருந்து வந்தவங்க. குருகுலத்திலேருந்து அவங்க தாத்தா பசுபதி அப்படின்னு பெரிய மகா வித்வான் அவங்கள்ட்ட சிச்சை பண்ணிக்கிட்டவங்க. அது வந்து என்னன்னாக்கா அவங்கெல்லாம் நாங்கள்லாம் குரு தான் எங்களுக்கெல்லாம். அப்படி ஒரு குரு பக்தி இருந்த தொட்டு இன்னைக்கு எவ்வளவோ இன்னைக்கு அதுதான் சொல்கிறேன்னா அந்த மாதிரி உள்ள இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு காலேஜ்லேருந்தெல்லாம் நிறைய காலேஜ் இசைப்பள்ளி 17 இசைப்பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க, 4 கல்லூரி இருக்குது. ஏன்னா இதில் நிறைய ஸ்டூடெண்ட்லேயே வர்றாங்க. இது வேறையாக தான் இருக்குது. குருகுலங்கிறது அது வேறையாக தான் இருக்குது இல்லையா? அதுக்குன்ட்டு ஒரு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம துறையில் என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நான் நாதஸ்வரம் தமிழில் படிப்பறிவு இல்லை. ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைய காலகட்டத்தில் தான் எல்லாம் படிக்கணுன்ட்டு ஆசைப்பட்டு ரொம்ப பேர் படிக்கிறாங்க. முனைவர் பட்டம் வாங்குறதுக்கு ஆய்வு பண்ணி முனைவர் பட்டம் நிறையா வாங்கியிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் தான். அது எப்போ சொல்லணும்னாக்கா ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தான், 20-25 வருஷத்துக்குள்ளே தான். அதுக்கு முதல்ல ஒன்றுமே கிடையாது. இப்போ நாங்கள்லாம் இருக்கோம்னாக்கா படிக்கவே இல்லை, 8வது தாண்டலை என்ன. அது வந்து அந்த காலத்தில் அது என்னமத்தில் அப்படியே அது இருந்துச்சுனாக்கா படிப்பு இருந்தால் தான் இந்த துளையந்தாங்க. இப்போ பாட்டுக்காரங்களாம் இருக்காங்க, வயலின் வீணை யாரை கேட்டாலும் ஒரு டிகிரி, சாதாரண டிகிரி இல்லாமல் ஒருத்தருமே இல்லை. அதனால அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிது. நம்ம இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற தொட்டு அந்த நாலேஜ் படிப்பு இருந்துச்சுனாக்கா அது வேற சிந்தனை பண்ணுவோம் நம்ம. இப்போ இந்த படிப்பு நீங்கள் நிறையா படித்த தொட்டு தான் இந்த சிந்தனை பண்ணியிருக்கீங்க. இந்த படிப்பு இல்லாட்டி இந்த சிந்தனை வராது. வருமா? கண்டிப்பாக வராது. இந்த படிப்பு இல்லைனாக்கா அது ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருப்போம். அது மாதிரி இன்ன வரைக்கும் இன்னமும் அந்த வட்டத்துக்குள்ளே தான். இப்போ 100க்கு ஒரு 25 தான் மேலே வந்திருக்கு, வெளியில் வந்திருக்கு, வெளிப்பட்டுருக்கு. பாக்கி 75 அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்திலையும். அதுதான் இது இனிமே. ஆனால் தமிழ் நாசத்துக்கு எந்த காலத்திலும் அழிவு இல்லை. எல்லாம் சொல்கிறோம் தமிழ் நாசம் இன்னும் இப்படி இல்லை, போக போக நலிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எந்த வெளிநாட்டில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தமிழ் நாசனம் ஒரு கோயிலில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அவன் டாலர் கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கான்.
ஏன்னா எந்த குறையும் எல்லாம் சௌகரியமாக, அந்த காலத்தில் சௌகரியம் கூட ரொம்ப குறைச்சேன். இன்னைக்கு யாரும் சும்மா சாதாரணமாக வாசிக்கிறவங்க கூட சொந்த வீடு வாங்குறேன்ட்டு முயற்சி பண்ணி வாங்கினான். அவன் எங்கேயோ என்னமோ செய்யலாம் வாசிக்கிறாங்க. ஏன்னா தவுநாசுரங்கிறது அழிவுக்கு வேலையே கிடையாது. கண்டிப்பாக அது நம்ம கொண்டு போகிற ரூட்டில் நல்லா கொண்டு போனோம்னாக்கா எதாக இருந்தாலும் இன்னைக்கு பக்திங்கிறது ரொம்ப கூடி போச்சு. மிந்தி மாதிரி இல்லை, மிந்தி கூட ரொம்ப குறைச்சா இருந்துச்சு. இப்போ ரொம்ப பக்தி என்னக்கா எவ்வளவோ இதெல்லாம் பண்ணுறதுங்கிறதுனால பக்தி கூடி போனதும் கண்டிப்பாக நாள் சிறந்தவங்களுக்கு எந்த விதமான ஒரு குறிக்கோளும் குறைச்சலும் இல்லைங்கிறத என்னோட அபிப்பிராயம்.